தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் இருக்குங்கிறத செக் பண்ணி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக வெப்சைட்டுக்குள்ளே வந்தோன்னே இங்கே வந்தோடனே உங்களுக்கு லாகின் பேஜ்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும். லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சேனலில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண போகிற ஒரு ஐடி பாஸ்வேர்டு. நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அவங்க உங்களை ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லும். இந்த பாருங்க இருக்குது வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இதை கொடுத்தீங்கன்னா இப்போது உங்களோட ப்ராசஸ் என்ன, உங்களுடைய பெயர், உங்களோட நேமு, உங்களோட கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, நோவா எஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய குளறுபடி. சார் அப்லோடு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது சார். சில பேருக்கு இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரலாம். இன் ப்ராக்ரஸ் அப்போ என்ன சார், இந்த மாதிரி இருந்தால் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். எல்லாருக்குமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு 8ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்கு ப்ராசஸ். இங்கே பாருங்கப்பா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் 8ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இன்னும் நமக்கு டைம் எப்போ வரைக்கும் இருக்குது, ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் காத்திருக்கணும். என்ன பண்ணணும், அவசரப்பட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது. எப்போ ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காத்து இருந்து பார்க்கணும். இங்கே கம்ப்ளீட்னு வந்துடும். உங்களுக்கு அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் ரொம்ப தப்பாக இருக்குது தம்பி. இங்கே பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு என்னோட நியர்பை தான், அவங்களுக்கு அப்ளை பண்ணது தான். இங்கே பாருங்க 7.5ல் அவங்களுக்கு 7.5 அந்த ஸ்டூடெண்ட்டு, பட் ஆனால் அவங்களுக்கு நோன்னு வந்துருச்சு. இதுதான் பெரிய பஞ்சாயத்து. அரசு பள்ளியில் படித்தவங்க எல்லாரும் பயங்கர பயத்தில் இருக்காங்க. நோன்னு இருக்குது சார் இந்த இடத்துல நோன்னு வந்துருச்சு சார், நாங்கள் அரசு பள்ளியில் படித்தோம் சார், 7.5 ரிசர்வேஷன் எங்களுக்கு வருது சார், ஆனால் இங்கே நோன்னு போட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எஸ்ன்னு வந்துடும். பொறுமையாக பாருங்கள். ஓயாமல் அடிக்கடி இன்னைக்கு பார்த்தீங்களா நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு பார்த்தோன்னா நாளைக்கு மறுநாள் பாருங்கள், ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. பயப்படாதீங்க. இதெல்லாம் ஈஸியாக இந்த ப்ராசஸ்லாம் ஆயிரும். போய் பணத்தை ரெடி பண்ணுங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய். எப்படி 2 லட்சம் ரூபாய்? பிரைவேட் காலேஜ் சேர போறீங்களா, 2 லட்சம் ரூபாய். என்ன சார் இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்கன்னா, ஆமாம் கவுன்சிலிங்கில் போனால் மட்டும் உங்களுக்கு என்ன ஃபீஸ் எல்லாம் கம்மியாக வாங்கிடுவாங்களா? பணத்தை ரெடி பண்ணுங்க. எங்கிட்டா கடன் வாங்குங்க, இல்லை இப்போலேருந்தே பணத்தை சேர்த்திங்கன்னா தான் காலேஜுக்கு ஒரு லட்சம் ரூபா, ஹாஸ்டலுக்கு ஒரு லட்சம் ரூபாய். இன்னைக்கு பிரைவேட் காலேஜில் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்க? வேமா பணத்தை ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்ந்து போயிடும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரியே ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் இதுவும் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா ஓகே சார். ஒருவேளை வரலைன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. டிஎஃப்சி சென்டர்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இதுக்கு பல விளக்கங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதையே மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நம்மளோட டிஎன்ஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த இடத்துல டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 110 டிஎஃப்சி உதவி மையங்கள் இருக்குது. ஸோ 110 டிஎஃப்சி சென்டர் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கேட்டுக்கிறதுக்கு. அரியலூர் மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டராக இருக்காங்க, அவங்களோட நம்பர் என்ன, எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சென்னை மாவட்டம் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இருக்குது. இந்த பிடிஎஃப் லிங்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் லிங்கு உங்களுக்கு வேணும்னா ஸோ இது எங்கெங்கே இருக்குது சார், நம்ம ஊருக்குள்ளே எங்கே இருக்குது, நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்போவே கேட்க வேணாம், பொறுமையாக இருங்க, மாறிடும். என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு
காலேஜ் சேர்றதுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்க. ஒரு பிரைவேட் காலேஜ்லையும் பணம் எவ்வளோ வாங்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ அதனால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டேட்டஸ் என்ன, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அப்லோடு ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட 50,000 பேர் இந்த வருஷம் வர்றதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் வந்துடும், தாராளமாக வந்துடும். இப்போ தான் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட எப்போ வரைக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே ஜூன் 20 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 29 தான் ரேங்க் லிஸ்ட் வருது. இங்கே ரேங்க் லிஸ்ட் வர்ற நாள் தான் மிக முக்கியமான ஃபைனலான நாள். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகும் உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஜூன் 30 ஜூலை 4 உங்கள் டிஎஃப்சி உதவி மையங்களில் போய் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். டிஎஃப்சி உதவி மையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 110 டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணி அது வழியாகவும் எடுத்துக்கலாம். எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேராமல் இருக்கீங்களா? சேருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உள்ளே எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.